திருவண்ணாமலையில் திமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பணம் கொடுப்பதாக கூறி அழைத்து வந்து பணம் தராமல் ஏமாற்றியதால் உடன்பிறப்புகள் விரக்தியடைந்தனர். வந்தவாசி அருகே விடியா அமைச்சர் ஏவாவேலு கலந்து கொண்ட மாநாட்டில் கூட்டம் சேராததால் பணம் தருவதாக கூறிய திமுக நிர்வாகிகள் உடன்பிறப்புகள் பலரையும் சரக்கு வாகனத்தில் ஏற்றி அழைத்து வந்தனர். ஆனால் பேசியபடி பணம் தராததால் பொங்கி எழுந்த உடன்பிறப்புகள் வரவேற்புக்காக வைக்கப்பட்டிருந்த வாழைத்தார்கள், கரும்பு போன்றவற்றை சூறையாடினர். மேலும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போது பெரும்பாலான நாற்காலிகள் காலியாக இருந்ததால் திறனற்ற திமுக அமைச்சர் அப்செட் ஆனதாக திமுக வட்டாரங்கள் புலம்பி தள்ளுகின்றனர். சில மணி நேரம் பெய்த மழைக்கு நுங்கம்பாக்கம் ஜோசியர் சாலை வெள்ளக்காடாக மாறியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். சென்னையின் பல பகுதிகளில் புதன்கிழமை காலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இந்த சாதாரண மழைக்கு மழைநீர் செல்ல வழியின்றி சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நுங்கம்பாக்கம் ஜோசியர் சாலை முழுவதும் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகினர். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சென்னையில் மழைநீர் வடிகால் வாய்ப்பணிகள் 99% முடிக்கப்பட்டதாக திமுக அமைச்சர் தெரிவித்திருந்தார். மழைநீர் வடிகால்வாய் பணிகளுக்கான பல்லாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டும் முறையாக மழைநீர் வடிகால் பணிகள் செய்யாததால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர். விடியா திமுக ஆட்சியில் சாதாரண மழைக்கே இந்த நிலை என்றால் கனமழை பெய்தால் என்ன ஆகுமோ என்று பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். என் பேர் ஹரி சார். இங்கே நுங்கம்பாக்கத்தில் தண்ணி இவ்வளோ தண்ணி ரொம்ப இருக்குது. வண்டி டிரைவிங் பண்ண முடியல. முட்டிக்கால் தண்ணி நிற்கிது. 4000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஸோ ஆனால் 99% பணியும் பொண்டிக்குன்னு சொல்கிறாங்க. பட் இது வரல முடிஞ்ச மாதிரி தெரில. இவ்வளோ தண்ணி இருக்குது. இதை கொஞ்சம் சீக்கிரமாக சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அரவர் மழையிலேயே இவ்வளோ தண்ணி எங்களால் நடக்க முடியல. இது இப்போ தான் மூடுனாங்க, ஒடிஞ்சிட்டு இருக்குது. இது ஃபுல்லாக தண்ணி நிற்குது. நாங்கள் என்ன பண்ண முடியும்? சென்னையில் பெய்த சிறுமழைக்கு கோயம்பேடு சந்தை வெள்ளத்தில் மிதந்ததால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அவதியடைந்தனர். திறனற்ற திமுக அரசு கோயம்பேடு சந்தையில் மழைநீர் வடிகால் பணிகள் முறையாக மேற்கொள்ளாததாலும் மழைநீர் வடிகால் வாய்கள் தூர்வாராததாலும் இத்தகைய நிலை ஏற்பட்டதாக தெரிகிறது. வெள்ளக்காடான சந்தையில் நடப்பதற்கே மக்களும் வியாபாரிகளும் சிரமத்திற்குள்ளாகும் அவலம் ஏற்பட்டது. மழைநீர் வடிகால்வாய் திட்டம், சிங்கார சென்னை திட்டம் என வாய்ப்பந்தல் போட்டதும் வெற்று விளம்பரம் செய்து வெள்ளத்தில் மிதக்க வைத்ததும் தான் ஸ்டாலின் மாடல் அரசின் சாதனை என வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.